ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்டி ஹெல்த் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா தெரிஞ்சுக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க. அதாவது கேஸ் ஸ்டவ்வில் பர்னர் நமக்கு சில டைமில் டக்குன்னு கம்மியாயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் ஒழுங்காகவே எரியாது. அது வீட்டில் எப்படி சரி பண்ணலான்றது இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நெய்யை ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். நம்ம இது மாதிரி பெருசாக வாங்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் தாங்க வைப்போம். எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இது மாதிரி கட்டியாக இருக்கும். இது ஈஸியாக எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூனை நம்ம சூடு பண்ணிக்கலாங்க. அதாவது ஸ்பூன் பண்ணும்போது ரொம்பவும் அதிகமாக சூடு பண்ணிடாதீங்க. சும்மா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம இதில் வச்சு எடுக்கும் போது நமக்கு வந்து ஈஸியாகவே வந்துடும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வந்து நான் வச்சுருக்கேன். அது எதுக்குன்றது சொல்கிறேன். இப்போது ஒரு ஸ்பூனை நம்ம வந்து அதில் சூடு பண்ணிக்கலாம். இந்த நெய்யை நம்ம வந்து உருக்கி நம்ம எடுத்துக்கும் போது, அதாவது ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கும் போது வயிற்றில் இருக்க பிரச்சனைலாம் நமக்கு சரியாகுங்க. சிலருக்கு வந்து அல்சர் பிரச்சனை இருக்குது, இல்லைனா வயிற்றில் அஜீரணம் இருக்குதுன்னும் போது இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா ஸ்பூனை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கில் படாமல் நெய்யில் வண்டி படுற மாதிரி நம்ம எடுக்கணுங்க. பிளாஸ்டிக்கில் பட்டுற போது நெய்யில் படுற மாதிரி இது மாதிரி லைட்டாக நீங்கள் வைக்கும் போதே நமக்கு என்ன ஆகுனா நல்லாவே உருகி வரும் பாருங்கள். இப்போ எனக்கு ஒரு ஸ்பூன் தான் தேவைப்படுது. அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாங்க. நீங்கள் வெறும் வயிற்றில் நெய் சாப்பிடும் போது நீங்கள் இதே மாதிரி சாப்பிடக்கூடாது. அதை உருக்கி தாங்க சாப்பிட்ணும். அதான் நல்லது நமக்கு. இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நமக்கு ஈஸியாகவே வந்துச்சு. ஃபஸ்ட்டு எவ்வளோ கட்டியாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடுச்சு. இதை இந்த டம்ளரில் நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம அங்கே கொதிக்க வச்சோம் இல்லையா, சின்ன ஒரு பவுலில் வந்து நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இல்லையா, அதில் இந்த டம்ளர் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு என்ன ஆகுனா அந்த நெய் வந்து நல்லா உருகி வரும். நீங்கள் நெய் எடுத்துக்கும் போது நல்லா பிராண்டடான நெய்யை பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிட போகிறோம் இல்லையா, அதனால் நல்லா கம்பெனி பிராண்டாக பார்த்து நீங்கள் நெய் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வைக்கிறேன். அது அந்த சுடு தண்ணியில் நல்லா அந்த நெய் நல்லா உருகி வந்துடும். அவ்வளோதான், நமக்கு உருகி வந்துடுச்சு. இந்த ஒரு ஸ்பூனை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் வெதுப்பான தண்ணியை வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு உடனே வந்து ஒரு டம்ளர் வந்து வெதுப்பான தண்ணியை குடிச்சிடணுங்க. ஏன்னா நம்ம இது நெய் குடிக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு தொண்டையில் ஒரு மாதிரி கரகரப்பு வரும். அதனால நீங்கள் இது குடித்ததுமே நம்ம ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிடணும். அதான் நல்லது. ஏன்னா நம்ம அது மாதிரி குடிக்கும் போது தொண்டைக்கு வந்து எந்த ஒரு கரகப்பு தன்மையும் இல்லாமல் நல்ல இதமாக இருக்கும். நீங்கள் இது குடித்த உடனே ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிட்டா நமக்கு நல்லாயிருக்குங்க. இந்த ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நான் இப்போ இந்த வெதுப்பான தண்ணியை நான் குடிச்சிக்கிறேன். குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் டீ காஃபி எதுனாலுமே சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி இட்லி தட்டு சிலர் பேர் வந்து நடுவில் வந்து அது எடுக்கிற மாதிரி ஒரு கைப்பிடி இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 2 பக்கம் இது மாதிரி இருக்குது. இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது நம்ம வந்து கரித்துணியில் எடுத்தாலுமே, அதாவது கிச்சன் டவல் எடுத்தாலுமே நமக்கு இட்லியெல்லாம் படும் இல்லையா, நம்ம இந்த இடுக்கிலே நம்மளால் எடுக்க முடியாது. ஆனால் இதே இடுக்கியில் நம்ம திருப்பி எடுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி நீங்கள் எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? இது மாதிரி எடுத்து நீங்கள் கீழே வைக்கலாம். சப்போஸ் நீங்கள் டைனிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னும் போது இதே இடுக்கியை நீங்கள் திருப்பி பிடிச்சி இது மாதிரி பாருங்கள் நான் எப்படி பிடிக்கிறேன்னு. இது மாதிரி பிடிச்சி எடுக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். கைக்கும் க்ரிப்பாக இருக்கும், கீழே விழாதுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இது மாதிரி நம்ம நார்மலாக இடுக்கி வச்சு எடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு தலைகீழே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, நீங்கள் இது மாதிரி எடுத்து பாருங்கள். நமக்கு ஈஸியாக இருக்கும், எடுத்துகிட்டு போட்டு வைக்கிறதுக்கும் சரி, க்ரிப்பும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அப்பளம் நம்ம சுடுவோம் இல்லையா, அப்போ கூட நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணலாங்க. 65 போடும் போதோ இல்லைன்னா ஏதாவது வந்து நம்ம பொரிக்கும் போது திருப்பி போடுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்காக தனியாக அதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் நம்ம வந்து பெருசாக்கிக்கலாம், சின்னதும் ஆக்கிக்கலாம். இப்போ இந்த பன்னீர் நான் வந்து உங்களுக்கு திருப்பி போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன ஐட்டமும் சரி, பெரிய 65ஓ இல்லைன்னா நீங்கள் ஏதாவது வந்து
காலிஃப்ளவர் 65 நம்ம போடும்போது திருப்பி போடணும் இல்லையா, அது கூட நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பாருங்கள், நான் 2 நான் எடுக்கிறேன் பாருங்கள். இதில் 2 எடுத்து நான் அப்படியே திருப்பி போடுறேன். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தாங்க என்னோடய வீடியோஸ்லாம் ஓரளவுக்கு நமக்கு யூடியூப்பில் போகும். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியங்க எனக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது மாதிரி கேஸ் ஸ்டவ்வு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, சில டைமில் டக்குன்னு நமக்கு இந்த பர்னர் பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளேம்ஸ் வந்து கம்மியாயிடும். அதுக்கு நம்ம வந்து கடையில் கொடுத்து நம்ம ரிப்பேர் பண்ணணும். சில டைமில் வந்து நம்மளால் டைம் இல்லை, ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னும்போது வீட்டிலே நம்ம ஈஸியாக பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேஸில் இருக்க அந்த சிலிண்டர் இருக்குல்லையே, அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது முக்கியமானதுங்க. ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பர்னர்லாம் இருக்குல்லையே, அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பர்னர் சூடாக இருந்தால் கூட நம்ம இந்த இடுக்கி வச்சு அழகாக எடுக்கலாம் பாருங்கள். இதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது. நம்ம எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரிலாம் யூஸ் பண்ணலாங்க. இந்த இடுக்கியை நம்ம திருப்பி வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பர்னரும் நான் எடுத்துட்டு நம்ம இதை ஸ்டவ்வை நம்ம திருப்பிக்கலாம். எந்த வந்து பர்னர் உங்களுக்கு வந்து அந்த நெருப்பு கம்மியாக எரியுதோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பெருசு நல்லா எரியுது. இந்த சின்னது இருக்குல்ல 2, அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக எரியுதுங்க. நான் இப்போ வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹோல்ஸில் தான் நம்ம வந்து அடைப்பை எடுக்க போகிறோம். உங்களால் வந்து இருக்க ஸ்க்ரூவை உங்களால் கழட்ட முடியல, கழட்டி கூட நீங்கள் அதை வந்து எடுக்கலாங்க. என்னால் கொஞ்சம் கழட்ட முடியாது. அதனால் நான் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் சேஃப்டி பின்னு சின்னதாக எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதனால் சின்ன பின்னாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து இந்த ஹோல்ஸில் அந்த பின்னை வந்து இட்டு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அது எவ்வளோ நமக்கு அடைப்பு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வெள்ளையாக தெரியுது. இப்போ நான் வந்து இந்த சேஃப்டி பின்னை வச்சு லைட்டாக நம்ம அதை வந்து எல்லாத்தையுமே எடுக்கலாம். நீங்கள் ரொம்பவும் வந்து உள்ளே விட்டு உடச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம கடையெல்லாம் கொடுத்து நம்ம ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆகிடும். பொறுமையாக அதை வந்து உள்ளே நல்லா வந்து குத்தி எடுங்க. நம்ம இது மாதிரி குத்தி எடுக்கும்போது சின்னதாக எதாவதாங்க அடைப்பு இருக்கும். ரொம்ப பெரிய அடைப்புலாம் எதுவும் இருக்காது. சில டைமில் இந்த எறும்பு இருக்கு இல்லையா, எறும்புலாம் போய் உள்ளே போய் செத்து போயிடுங்க. இல்லைன்னா அது உள்ளே இருக்கலாம். அதனால் நமக்கு வந்து நெருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக எரியிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி குத்தி நல்லா எடுத்துருங்க. குத்தி எடுத்துட்டு உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகலன்னும் போது நம்ம அதை லைட்டாக இது மாதிரி வளைச்சிக்கலாம். இது மாதிரி வளைச்சி நம்ம அது உள்ள ஹோல்ஸில் விட்டு எடுக்கும் போது நமக்கு நல்லாவே உள்ளே போயிட்டு வரும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இன்னொரு பர்னரு. நான் ஃபஸ்ட்டு அந்த பர்னர் ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் பர்னர் நான் வந்து இந்த ஹோல்ஸில் குத்தி எடுக்கிறேன். இது பாருங்கள், கொஞ்சம் இது பெரிய பர்னர்னால உள்ளே நல்லா ஹோல்ஸில் போகுது. ஏன்னா அந்த ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது சின்ன பர்னர்னால சின்னதாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாதியும் உள்ளே நல்லா போயிட்டு உள்ளே இருக்க நமக்கு அந்த அடைப்பெல்லாம் எடுத்துருவோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ இதை வந்து பற்ற வச்சு பார்க்கலாம், எப்படி நமக்கு கரெக்டாக எரியுதா இல்லையான்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே எரியுது. அவ்வளோதாங்க. இதுக்காக நம்ம கடையில் காசு கொடுத்து வந்து ரிப்பேர் பண்ணுறோன்னு அவசியமே இல்லை. ஈஸியாகவே நம்ம பண்ணிட்டோம் பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியாகவே வீட்டிலே வந்து சரி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் RST ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.